விஜய் தாவேகா கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க இப்போ கேட்டிருக்காங்க உங்ககிட்ட, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார்? இல்லை, அவர் கடிதம் கொடுத்துருக்காரு. அது சம்பந்தமாக நாளை செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் அது விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து முதலமைச்சரையும் சந்திச்சு வந்தீங்க, இன்னைக்கு எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் அவர். இன்னும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். தோழமை கட்சி தலைவர் என்கிற முறையில் அழைத்து அரசியல் நிலவரம் குறித்து நாங்கள் பேசுவது இயல்பு. அவ்வாறு பேசினோம், அவ்வளவுதான். தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அழைப்பு கொடுத்துருக்கிறத பற்றி அவங்க கிட்ட சொன்னீங்களா? இதெல்லாம் கட்சி கமிட்டியில் நாங்கள் என்ன பேசினோம் அப்படின்னு அடுத்த கமிட்டியில் நாளைக்கு கொடுக்குற கமிட்டியில் சொல்லி அந்த முடிவுகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். வேற இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக வந்து தொடர்ந்து வந்து முதல்ல அவர் வந்து 108 இடம் போன உடனே அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு இப்போ பாதுகாப்புலாம் திடீர்னு எடுத்துட்டாங்க, காங்கிரஸோட சேர்ந்து அங்கே போய் நின்ன உடனேயே. அதான் பிஜேபி. அதனால சொல்கிறோம், பிஜேபி எப்போவுமே ஜனநாயகத்தை கடக்கிறது, அதை சிதைக்கிறது, சட்டத்தின் ஆட்சி முறையை கடக்கிறது, சிதைக்கிறது. எனவே தான் பிஜேபி ஆபத்து என்று நாங்கள் சொல்கிறோம். ஜனநாயகப்படி ஆளுநரும் நடந்து கொள்வதில்லை. மேற்கு வங்கத்தில் இப்போ பாருங்கள், தேர்தல் நடந்து முடிந்து எவ்வளோ வன்முறை, அதை நாட்டின் உள்துறை அமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறார். சட்டத்தின் ஆட்சி முறை இந்தியாவில் நிலவுகிறது, ஆனால் இத்தகைய வன்முறை ஏற்புடையதா? இது ஏற்புடையதல்ல, அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை பிஜேபி தலைவர்கிட்ட வரல பாருங்கள். சொல்லுங்கள். இப்போ வந்து தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் யாரையுமே வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு இப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அழைக்கிறோம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் உரிமை. நாங்கள் அவர்களை தான் எதிர்த்து போராடணும், அவங்க எங்களை எதிர்த்து போராடணுங்கிற செல்ல சூழல் மாறி இருக்கிற பொழுது அவர்கள் எங்களுக்கு உதவுங்களுக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அவங்க கன்சிடர் பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் ஒரு முற்போக்கு மக்கள் நல அரசு ஒன்று அமைக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவர்கள் கேட்கிற போது அதை கடந்து செல்வதும் ஜனநாயகம் அல்ல, பல கட்சி இயங்க முறையில். எனவே அதற்கு மதிப்பளித்து அந்த கடிதம் குறித்து கூட நாங்கள் பேச இருக்கிறோம். ஆனால் எந்த முடிவு எடுக்கவில்லை. கட்சி தான் எல்லா வகையான முடிவுகளும் எடுக்கும், அது உங்களுக்கு அறிவிப்போம். கடிதம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறா இல்லை உங்களை தொலைபேசியில் ஏதாவது? தொடர்ந்து பேசுகிறாங்க, அவங்க தலைவர்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கட்சியின் தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆளுநர்கிட்ட வந்து நான் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறேன், நான் தான் முதன்மை கட்சியாக வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு கவர்னர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் அவரை வந்து முதலமைச்சர் பதவி இருக்க ஆளுநர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும். இது சட்டத்தின் ஆட்சி முறை கொண்ட நாடு. யாரும் சட்டத்தை அவ்வளவு எளிதில் கடந்து செல்லக்கூடாது. கடந்த முறை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு இருந்தபோது ஆளுநரை வைத்து தான் இரட்டை ஆட்சி முறைக்கு பிஜேபி முயன்றது. ஆளுநர் தான் சட்டமன்றத்தின் இறையாண்மையை சிதைத்தார். அது நீடிப்பது சரியல்ல. எனவே தான் நாங்கள் கண்டித்து நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம்.